உலகத்தோன் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹசிஎஃப்எல்சிஎம் மீச்சிமா மீப்போடைய ஸ்டேஜ் நம்பர் 3, அதாவது 3வது வீடியோ. இந்த வீடியோவுடன் ஹசிஎஃப்எல்சிஎம் கான்செப்ட் நிரந்தரமாக முடிவடைந்தது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் அடிப்படையில் ஹசிஎஃப்எல்சிஎம்ல மொத்தமே 3 வீடியோ தான் பக்காவான முறையில் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொஸ்டின் செக்ஷனும் கொடுத்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கிளாஸஸ் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் கடைசி வீடியோ ஹசிஎஃப்எல்சிஎம்ல. இதன் மூலமாக ஹசிஎஃப்எல்சிஎம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாடல் எக்ஸாமுக்கு ஹசிஎஃப்எல்சி மற்றும் டைம் அண்ட் ஒர்க்கு சொல்லியிருக்கோம். அந்த மாடல் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு டைப்பு ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபஸ்ட்டு டாபிக் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இந்த தேர்ட் டாப்பிக்கில் நம்ம மிக முக்கியமாக இந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப மிக முக்கியமாக ரெண்டு டைப் தான். இந்த 2 டைப் உங்களுக்கு நான் புரிய வச்சுட்டேன்னா ஆசிரியராக நான் ஜெயிச்சிட்டேன், மாணவர்களாக நீங்களும் நான் உங்களை ஜெயிக்க வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஹசிஎஃப்எல்சிஎம்முடைய ஸ்டேஜ் நம்பர் 3ல நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டைப் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். முழுக்க உங்களுக்கு ஷார்ட்கட்டில், அதாவது பேசிக்காக உங்களுக்கு சொன்னா புரியுற மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டைப் எப்படிப்பட்ட டைப் அப்படின்னா ரொம்ப மிக முக்கியம் சொல்லிட்டேன். இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த 2 டைப் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. பக்காவா கொஸ்டின் எல்லாம் எடுத்துட்டு இந்த கொஸ்டின் பார்த்தாலே போதும், உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்க போற டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தியரிட்டிக்கல் டைப். தியரிட்டிக்கல் டைப்னா தொகை கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தொகை கணக்குகள்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வச்சு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோமா ஹசிஎஃப் கண்டுபிடிக்கிறோமா அப்படிங்கிற விஷயத்த டைரக்டா சொல்லவே மாட்டாங்க. அது நம்மளா அதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், இதுக்கு ஹசிஎஃப் கண்டுபிடிக்கணும், நம்மளா கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு ஹசிஎஃப் கண்டுபிடிக்கிறதா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதான்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த டைப்பை நம்ம கிளியரா இது எந்த ஹசிஎஃப் டைப்புக்குள்ள வருதா எல்சிஎம் டைப்புக்குள்ள வருதாங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இது நம்ம கடைசியில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தொகை கணக்குகள்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஹசிஎஃப் எல்சிஎம் எந்தெந்த தொகை கணக்குகளுக்கு வரும், ஹசிஎஃப் எந்தெந்த தொகை கணக்குகளுக்கு வரும். சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க சார் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விவசாயி தன்னிடமிருந்த 12 மரக்கன்றுகளை, 15 கொய்யாக்கா கன்றுகளை, 25 ஏதோ ஒரு கன்றுகளை, மாங்கன்றுகளை ஒரே வரிசையில் விதைக்க விரும்பினார். அந்த வரிசை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ஒரு 6 மணி கடிகாரங்கள் மணி அடிக்கும் முறையே, அதாவது 6 கிளாக் இருக்கு, அது ஒவ்வொரு டைம் அடிச்சுக்கிட்டே இருக்குமா. 6 கடிகாரம் ஒவ்வொரு டைம்ல அடிக்கும். ஒன்று 2 மினிட்ஸ், இன்னொன்று 4 மினிட்ஸ், இன்னொன்று 6 மினிட்ஸ், அந்த மாதிரி அடிக்கும் பொழுது எப்போ ஒன்னா அடிக்கும் அப்படின்னு கேட்கலாம். இப்ப 2 சொன்ன ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது நான் இப்போ 2 தியரி சொன்னேன்ல, அதுல இருக்க டிஃப்ரெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஹச்சிஎஃப்னா சமமாக, ஒரே அளவுடன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஒரே அளவு அல்லது சம அளவு, இல்ல ஒரே வரிசை. ஒரே வரிசை இந்த வார்த்தைகள் இடம்பெற்றால் ஹசிஎஃப் கண்டுபிடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் விவசாயி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரே வரிசையில் அவர் அதை விதைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப அதுக்கு ஹசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹசிஎஃப் எதுக்கு நான் சொன்னேன்ல, 12 மரக்கன்றுகளை 15 கொய்யாக்கா கன்றுகள்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஹசிஎஃப் கண்டுபிடிச்சா என்ன வருதோ அதான் ஆன்சர். புரியுதோ? வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் ஹசிஎஃப்க்கு. ரொம்ப சிம்பிள். ஒருவர் 25 கிலோ அரிசியும் 35 கிலோ அரிசியும் 45 கிலோ அரிசியும் சமமாக அளவிட வேண்டும் என்றால் அந்த அளவுகோலின் மதிப்பு என்ன? அப்ப வித்தியாசமான கிலோ அரிசிய சம அளவுல அளக்கணும் அப்படின்னா ஹசிஎஃப் கண்டுபிடிக்கணும். சம, ஒரே. இல்ல 15 மீட்டர் துணி, 28 மீட்டர் துணி, 35 மீட்டர் துணி, இந்த துணிகளை அளப்பதற்கு சம மீட்டரை என்ன அளவுகோலால் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இந்த சைடு எல்சிஎம்க்கு வந்துடலாம். எல்சிஎம் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள், டப்புன்னு வச்சுக்கலாம். வித்தியாசமான நேரத்துல பயணிக்கிற ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாக். கிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 6 மணிக்கடிகாரம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இன்னொன்னு 6 வச்சுக்குவோம். 6 இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்துல ஒலிக்குமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை, இது 4 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை, இது 6 செகண்ட்ஸ், 8 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 12 செகண்ட்ஸ், செகண்ட்ஸ்ல ஒலிக்கும். இப்ப 2 மணிக்கு இது அடிச்சுன்னா அடுத்து 4 மணிக்கு அடிக்கும், அடுத்து 6 மணிக்கு அடிக்கும், அடுத்து 6 மணி, சரி 6 செகண்ட்ஸ், 8 செகண்ட்ஸ், அந்த மாதிரி 2 இது 4 ஃபர்ஸ்ட் 4னா அடுத்து 8 அப்படி. இது 6னா 1 6 6 2 12 3 18. இது 8 1 8 2 16 3 24. இது 10 1 10 10 2 10. அப்ப இது அடிக்கும் போது இது அடிக்காது.
எது எல்லாம் ஒரே நேரத்தில் அடிக்கும்? அப்ப வித்தியாசமான நேர அலைகள் பயணிக்கும் ஒரு விஷயம் எப்ப ஒன்னா சங்கமிக்குது, ஒன்னா வருது அப்படின்னு கேட்டா எல்சியம். வேற எடுத்துக்காட்டு வரிசையா சொல்லலாம். 3 பேர் ஒரு வட்ட வடிவ மைதானத்தை சுத்தி வர்றதுக்கு ஒவ்வொரு டைம் எடுத்துக்குவாங்க. எப்போ ஒரே இடத்துல இருப்பாங்க கேட்கலாம், எல்சியம். டிராபிக் லைட்டு ஒவ்வொரு லைட்டு ஒவ்வொரு நேரத்துல எரியுது, அப்ப எப்ப எல்லாம் ஒரே மாதிரி எரியும், எல்சியம். அப்ப வித்தியாசமான ஒரு ஆபரேஷன் அதுல அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது எப்ப நேரா சந்திக்கிறாங்கன்னு கேட்டா எல்சியம். ஒரே சமன் கேட்டா என்னது, ஹசியம். புரிஞ்சு போச்சு. டைரக்டா கொஸ்டின் போயிடலாம். இப்ப இங்க நல்லா கவனிங்க. கொஸ்டின் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் நான் வாசிக்கிறேன். இந்த இடத்துல அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடிகள் இடைவெளியில் அடிக்கும் 6 மணி கடிகாரங்கள் ஒன்று சேர அடிக்க தொடங்குகிறது. ஒன்று சேர அடிக்குதான். அவை 30 நிமிடங்களுக்குள் எத்தனை முறை அடிக்கும்? முதல்ல அது எத்தனை நிமிஷத்துக்குள்ள ஒரே மாதிரி அடிக்கும்னு தெரிஞ்சாதான். ஒண்ணும் இல்ல, 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் உனக்கு கால் பண்றேன்ப்பா அப்படின்னா 30 நிமிஷத்துல எத்தனை தடவை கால் பண்ணலாம்? ஒரு 2 டைம் கால் பண்ணலாம்ப்பா. அப்ப எப்ப அடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம 30 நிமிஷத்துல டிவைடட் பை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? 2, 4, 6, 8, 10, 12க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சியம் கண்டுபிடிக்கணும். அப்ப 2, 4, 6, 8, 10, 12க்கு நீங்க எல்சியம் கண்டுபிடிக்கணும். 2 1 2 2 2 6 3 2 6 4 2 8 2 10 6 2 12 திரும்ப நம்ம 2 போடலாம். என்ன வரும்? 1 2 2 3 அப்படியே இறக்கிடலாம். 2 4 5 அப்படியே இறக்கலாம். 3 2 6 திரும்ப நம்ம என்ன பண்ணலாம்? 2 6 3 போட்டுக்கலாமா? 3 1 1 இது 3 தானே? ஆமா 1 1 2 5 திரும்ப 1. இது நம்ம பெருக்கித்தான் ஆகணும். சரிங்களா? 2 10 வரும். அப்ப I2 10 10 இன்ட்டு 2 4 4 12. ஆன்சர் 120. அப்ப 120 வினாடிகளுக்கு ஒரு முறை ஒன்றாக அடிக்கும். முதல்ல 120 வினாடிகள் மறந்துடாதீங்க, செகண்ட்ஸ். ஆனா அவங்க எதுல கொடுத்துருக்காங்க? 30 மினிட்ஸுக்கு. அப்ப நம்ம டிவைடட் பை 60 போடணும். டிவைடட் பை 60 போட்டா தான் நம்ம எதுவா கன்வெர்ட் பண்ண முடியும்? நிமிடமா கன்வெர்ட் பண்ண முடியும். தெரியும் தானே? 60 வினாடிகள் 60 செகண்ட்ஸ்ங்கிறதான் ஒரு நிமிடம், ஒரு மினிட்ஸ். அப்ப நம்ம 60ஆல வகுத்தோம்னா, இதை 60ஆல வகுத்தோம்னா 1 மினிட்ஸ். அப்ப இதை மினிட்டா மாத்த 60ஆல வகுக்கணும். வகுத்தோம்னா 2. அப்ப 2 நிமிடங்களுக்கு ஒரு முறை அது ஒன்றாக அடிக்கும். அப்ப 2 நிமிடங்களுக்கு ஒரு முறைனா மொத்தம் எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை இது அடிக்கும்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 30. 2 வினாடிகளுக்கு ஒரு முறை அடிக்கணும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆன்சர் 15 முறை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தவறு. 15 + 1 16 முறை ஒன்றாக அடிக்கும். ஏன்டா அந்த 1 ஆட் பண்றோம்? ஏன் இந்த 1 ஆட் பண்றோம்? ஆன்சர் இதுக்கு 16 முறை ஒன்றாக அடிக்கும். ஏன் இந்த 1 ஆட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நீங்க எதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா ஒரு மணி கடிகாரம் 2 4 6 8 10 12. ஓகேவா? இப்ப ரன்னிங் ரேஸ் விடுறோம். இப்ப எதுல இருந்து ஸ்டார்ட்? இது எத்தனை நிமிஷம், எதுல இருந்து 2 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அடிக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஆரம்ப புள்ளின்னு ஒண்ணு வேணும் இல்லையா? இது எத்தனை எப்பல இருந்து 4? கிளாஸ் வந்து 10 மணினா 10 மணில இருந்து ஓடணும்ல. ஓடும் போதே டக்குன்னு ஒரு சுடுவாங்களா? அதானே ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருந்தா அதுல இருந்து 2 4 6 அப்படின்னு அடிக்கும். இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னா அப்ப அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாத்துக்கும் சமமா இருந்தா தான் இந்த கான்செப்டே உருவாகும். அப்படித்தானே? இது எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் ஒன்று வேணும் இல்லையா? இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருந்தா தானே இதை நம்ம வேல்யூவே கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரே முறை அடிக்கும். அதை நம்மளுக்கு புக்கில் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆரம்பிக்கும் பொழுது ஒரு முறை ஒன்றாக அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இது இருந்தா தான் ஓ இதுல இருந்து 2 2 2 இதுல இருந்து 4 8 இதுல இருந்து 6 12 இதுல இருந்து 8 இதுல இருந்து 10 20. அப்ப ஒரு முறை முதல் அடிக்கிறதுல அந்த 1 ஆட் பண்ணிக்கணும். அதனால தான் 15 + 1. சில பேருக்கு தெரியும் அந்த 1 எதுக்கு ஆட் பண்றதுன்னு தெரியாது. ஸோ முடிஞ்சு போச்சு. சொல்லியாச்சு. அடுத்து இது பாருங்களேன்.
ஒரே இடத்தில் துவங்கி ஒரே திசையில் ஏபிசி என்ற செவ்வக பூங்காவை சுற்றி வருகிற ஒருவர் முறையை சுற்றி வர ஏங்கிறது 252 வினாடிகளும், பி 308 வினாடிகளும், சி 198 வினாடிகளும் எடுத்துக்கொள்கிறார். அப்ப இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆப்வியஸ்லி என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இது உங்க பொறுப்பு. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதை நான் சொல்றேன். ட்விஸ்ட் என்னன்னா, கான்செப்ட் நல்லா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இதை நீங்கள் கண்டுபிடிச்சி டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அது விஷயம் இல்லை. ஷார்ட்கட் என்னென்னா, ஆனால் ஷார்ட்கட் கண்டிப்பாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 252, வேறு என்னங்க இருக்குது, 252, 308, 198, இங்கே சம்திங் 2, 3, 7, 7 ஒரு 3 வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 4 வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி, அதாவது 2, 3, 7, இந்த சைடு ஒரு 3, இந்த சைடு ஒரு 11 வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் பெருக்குவீங்களா? என்ன சார் பெருக்குவோம்? இப்படி பெருக்குவீங்களா? 2 × 3 × 7 × 11 × 3 இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க எல்சிஎம். இப்போ நான் சொல்கிற ஷார்ட்கட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இதை கண்டிப்பாக நம்ம டிவைடட் பை 60 தான் போடுவோம். ஏன்னா எல்லாமே வினாடிகள் இருக்குது. டிவைடட் பை 60 போட்டால் கண்டிப்பாக நிமிஷம் தனியாக வந்துடும், நிமிடங்கள் தனியாக வந்துடும். இந்த நிமிடத்தை எல்லாம் விட்டுருங்க. ஓகே, இந்த வினாடிகளை மட்டும் எடுத்துக்கோங்க. வினாடிகளில் லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குன்னு பாருங்க. 8, லாஸ்ட் டிஜிட் 0, லாஸ்ட் டிஜிட் 2, லாஸ்ட் டிஜிட் ஒன்றுமே இல்லை. அப்போ 0ன்னு எடுத்துக்கணும். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாத்தோடைய சிங்கிள் டிஜிட் கனெக்ட் பண்ண போகிறேன். சிங்கிள் டிஜிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 32 6, லாஸ்ட் நம்பர் 6, 6 42, 42, லாஸ்ட் நம்பர் 2. ஒரு 11, சாரி இது 2, இது 11 இருக்கா? லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க, 1 மட்டும் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டிஜிட் தான். 2 2, லாஸ்ட் நம்பர் 2, 23 6, லாஸ்ட் நம்பர் 6. 6ல் முடிகிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கோ அதுதான் கரெக்ட். ஷார்ட்கட் புரிஞ்சுக்கணும். இங்கே 6 இல்லைன்னா நானா ஒரு நம்பர் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் கரெக்டாக எல்சிஎம் போட்டு இதை செக் பண்ணுங்க, கண்டிப்பாக ஆன்சர் வரும். இதுக்கு ஆன்சரு 46 நிமிடங்கள் 12 வினாடிகள். இல்லைனா நீங்கள் ஃபுல்லாக கண்டுபிடிச்சி டிவைடட் பை 60 போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, அது ஆன்சர் வந்துடும். அது ரொம்ப பெருசு, இது ரொம்ப ஈஸி. கான்செப்ட் சொல்லிட்டு நீங்கள் தான் போட போகிறீங்க. ஓகேவா? ஆச்சரியமாக இருக்கும், ஆன்சர் வந்துடும். இது பாருங்கள், மருத்துவ விற்பனை பிரதிநிதிகள் 3 இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் முதல் பிரதிநிதிக்கு 10 நாட்களுக்கு ஒரு முறையும், 2வது பேஷண்ட்டுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறையும், 3வது 20 நாட்களுக்கு ஒரு முறையும் தொடர்ந்து மருத்துவமனைகளில் எப்பொழுது ஒன்றாக சந்திப்பார்கள்? 3 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் தான் போடணும். ஒரு சாலை சந்திப்பில் வெவ்வேறு சாலை பாதுகாப்பு விளக்குகள் காலை 8 மணிக்கு ஒரே நேரத்தில் ஆரம்பிக்கிறது. ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சார் 8 மணிக்கு ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் என்ன எல்சிஎம் கண்டுபிடிச்சி என்ன ஆன்சர் வருதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 நிமிடங்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா 8 மணிக்கு அடிச்சதுன்னா அது இப்போ எத்தனை மணிக்கு அடிக்கும்? 8:12க்கு அடிக்கும். 8:12 கரெக்டான ஆன்சர். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது கான்செப்ட் புரியுதுல? வெவ்வேறு இதில் சந்திக்குது, எப்போ ஒன்றா அடிக்குன்னு கேட்குறாங்க. முடிஞ்சு போச்சு. நீங்கள் தான் போடணும். போக்குவரத்து சமிக்கையில் விளக்குகள், போக்குவரத்து சமிக்கையினாலே எல்சிஎம் பார்த்தோன்னே சொல்லிவிடலாம். இங்கே பாருங்க, புஷ்பா 75 கிலோகிராம் 60 கிலோகிராம் எடையுள்ள 2 அரிசி மூட்டைகளை வாங்குகிறார். இம்மூட்டையில் உள்ள அரிசிகளை தனித்தனியாக சம எடை ஹசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்ப 75, 60 நம்மளுக்கு ஹசிஎஃப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, அப்படிதானே? ஆமா. ஸோ 5 எப்படிலாம் பார்க்கலாம். ஓரஞ்சு 5, ஓரஞ்சுனா பேலன்ஸ் 5 25, 12 60, திரும்ப 3 என்ன வரும்? 5 15, 4 12, இதுதான் ஹசிஎஃப் 15 கிலோகிராம். முடிஞ்சு போச்சு. ஓகே, இவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் கொடுக்குற ப்ராப்ளத்தை நீங்கள் போட்டு பேட்சில் இருக்கிறவங்க எனக்கு ஆன்சர் சென்ட் பண்ணுங்கள். தெரியலன்னா ஸ்டாப் பண்ணி அப்படியே கூட ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்பி விட்ருங்க. ஆனால் கண்டிப்பாக நோட்டில் இருக்கணும் சொல்லிட்டு லைவில் கண்டிப்பாக கேட்பேன். ஓகே, இப்போ அடுத்த கடைசி இருக்க டைப் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறது, ஆனால் ரொம்ப ஈஸி. இந்த டைப் பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. என்ன டைப் சார் அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை 2, 3, 4ஆல் வகுப்படும் பொழுது மீதி 1ஐ தருமெனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னன்னா 342, 450, 1008 இந்த நம்பரெல்லாம் 7ஆல் டிவைட் பண்ணும் பொழுது என்ன மீதிகள் கொடுக்குமெனில் அந்த எண்ணை காண்க. இதுதான் கான்செப்ட். ஓரளா சொல்லியாச்சு.
ஒரு நம்பரை கொடுத்து இது டிவைட் ஆனால் இந்த மீதி கிடைக்கும். அப்போ எதனால வகுக்க முடியும், அதாவது எதால் வகுக்க முடியும்னா மிகச்சிறிய மிகப்பெரிய கேட்டுருவாங்க. இப்படி இருந்தால் எப்படி போடுறது? இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் நான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. நான் சொல்கிற ஷார்ட்கட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் போட்டு பார்க்கவே தேவையில்லை. போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆயிடும். ஷார்ட்கட் என்னன்னா, ஒவ்வொரு நம்பரும் அந்த நம்பரால் டிவைட் ஆகிறதுக்கு சில ஷார்ட்கட்ஸ் இருக்குது. சில பேருக்கு தெரியும், சில பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. அதனால் தெரிஞ்சவங்க பொறுமையாக கேளுங்க, தெரியாதவங்க அப்படியே கற்றுக்க போகிறவங்கிற ஆர்வத்தில் கேளுங்க. சரிங்களா? ஒரு நம்பர் 2ஆல் வகுக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ரூல் சார்? ஒரு நம்பர் 2ஆல் வகுக்கணும்னா அந்த நம்பர் ஈவன் நம்பராக இருக்கணும். ஈவன் நம்பர்னா என்ன சொல்ல வரேன்? அந்த நம்பர் ரெட்டப்படை என்ன இருக்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0, 2, 4, 6, 8ல் முடியணும், முடிய வேண்டும். இதெல்லாம் நம்ம பேட்சில் இருக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெரியும் உங்களுக்கு, 2ஆல் டிவைட் ஆகும், ஏன்னா லாஸ்ட் நம்பர் 8. ரெட்டப்படை என்ன இருந்தால் 2ஆல் டிவைட் ஆகும். சரி, 3க்கு என்ன சார் அப்படின்னா அந்த எண்களின் கூடுதல் 3ஆல் டிவைட் ஆகும். புரியலையே சார்? அந்த இலக்கங்களின் கூடுதல், sum of the digit it should be divided by 3. sum of digitனா இப்போ 308 எடுத்துக்கோமே, 3 + 8 என்ன வரும்? 11. 11 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ அந்த நம்பர் ஆகாது. அடடா, சரி. இப்போ இங்கே இப்படி இருக்கு, இது 3ஆல் டிவைட் ஆகும். எப்படி? 3 3 கூட அடிச்சு விட்டுருங்க. இதை 2 விஷயத்துல அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இப்போ ஷார்ட்கட்னா ஷார்ட்கட் கிடையாது. இப்போ 3யும் 4, 4 8 12, 12 3ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 12 கூட கூட்டிக்கிங்க. 12னா 1 2 3 3 3ஆல் டிவைட் ஆகும்ல. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 12 வருது. திரும்ப 1 2 கூட்டினா 3 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் டிவைட் ஆகும். அப்படியும் வச்சுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக எளிதா 3 அடிச்சு விட்டுருங்க. 3 ஆல்ரெடி டிவைட் ஆகும். 8 9 9 டிவைட் ஆகும். அடிச்சு விட்டுருங்க. ஒன்றுமே லாஸ்ட்டில் டிஜிட் இல்லைனாலும் 3ஆல் டிவைட் ஆகும். நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு. இதெல்லாம் கூட்டுறதுக்கே எனக்கு டைம் ஆகுமே அப்படின்னா சிம்பிளாக 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர்லாம் தெரிஞ்சு அடிச்சு விட்ருங்க. 3 டிவைட் ஆகும், 9 டிவைட் ஆகும், 7 2 9 டிவைட் ஆகும், அடிச்சிட்டேன். 1 2 3 டிவைட் ஆகும், அடிச்சிட்டேன். 3 டிவைட் ஆகும், அடிச்சிட்டேன். மிச்சம் இருக்கிறது 2 தான் பேலன்ஸ் இருக்குது. 2 டிவைட் ஆகாது. புரியுதாங்க? ஒருவேளை இங்கே ஒரு 1 இருக்குன்னா 3 டிவைட் ஆகும். ஏதாவது மினிமம் நம்பர் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ அது 3ஆல் டிவைட் ஆகும். ஏதாவது மீதி நம்பர் இருந்துச்சுன்னா 2 தான் இருக்க, டிவைட் ஆகாதுன்னா அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகாது. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா இல்லையா? ஓகே. அப்போ ஒரு நம்பர் 2க்கு எழுதிக்கங்க, 3க்கு sum of the all digit it should be divided by 3. 4க்கு என்ன அப்படின்னா 3யும் 9ம் சேமுங்க. 9க்கு என்னன்னா நீங்க 3 3 அடிக்கிறீங்களா, அது 9 9 அடிக்கணும். sum of the digit it should be 9 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 5 0 7 2 இது கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 9 9 அடிச்சா பேலன்ஸ் எதுவுமே இல்லை. இது ஒருவேளை இங்கே 3 இருக்குன்னு வச்சுக்கோமே, 3 இருக்குன்னு வச்சுக்கோமே, இப்போ இது 3ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 3 அடிச்சுக்கலாம். ஆனால் 9ஆல் டிவைட் ஆகாது. அப்போ நல்லா 9ஆல் வகுப்படுற எல்லா எண்ணும் 3ஆல் வகுப்படும். ஆனால் 3ஆல் வகுப்படுற எல்லா எண்ணும் 9ஆல் வகுப்படாது. கான்செப்ட் புரியுதா? அது இதை மட்டும் தெரிஞ்சுங்க. 9னா 9 கழிக்கணும், அடிச்சு விடணும். 9 தான் அடிக்கணும், 9 தான் அடிக்கணும். 3 அடிக்கக்கூடாது. 9 ஷார்ட்கட்டுக்கு. 9 இஸ் ப்ரீசியஸ் நம்பர். 9 தான் ஷார்ட்கட்டோட பெனிஃபிட்டே. 4க்கு என்ன சார் ஷார்ட்கட் அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய எண்ணாக இருந்தாலும் கடைசி 2 இலக்கம் 4ஆல் வகுப்பட்டா 4 வகுப்படும். சார் எவ்வளவு பெரிய நம்பரா இருக்கட்டும் சார், கடைசி 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆனா அது 4ஆல் டிவைட் ஆகும். அப்ப அதே ஆப்போசிட்ல 8 கடைசி 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆனா அது 8ஆல் டிவைட் ஆகும். கடைசி 3 டிஜிட்னா 408. 8ஆல் டிவைட் ஆனா அது 8ஆல் டிவைட் ஆகும். ஆனா 4க்கு வெறும் 2 டிஜிட் மட்டும் எடுத்தா போகும். 0 8 8 4ஆல் டிவைட் ஆகும். அதனால 4ஆல் டிவைட், அதாவது 4ஆல் டிஜிட்டுக்கு 2 டிஜிட் எடுத்துக்கணும், 8க்கு 3 டிஜிட் எடுத்துக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? 5க்கு எல்லாத்துக்குமே தெரியும். 6க்கு தான் ஸ்பெஷல். 6 என்னன்னா 2 3 6. 2வது ரூலும் ஃபாலோ ஆகணும், 3வது ரூலும் ஃபாலோ ஆகணும். அது என்ன 2வது ரூல்? அது ஈவன் நம்பராகவும் இருக்கணும். ஆட் பண்ணா 3ஆல் டிவைட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 36 இது 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ 6ஆல் டிவைட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும். அதனால 6ஆல் டிவைட் ஆகும். புரியுதா?
இது 2ஆல் இப்படி வச்சுக்குவோம், இப்படி வச்சுக்குவோம். இது 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 6ஆல் டிவைட் ஆகாது. ஒரு நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகி 2வது ரூலும் 3வது ரூலும் ஃபாலோ ஆனால் அது 6ஆல் டிவைட் ஆகும். 7 இப்போதைக்கு வேண்டாம், விட்டுருங்க. சரிங்களா? 7 வந்து கொஞ்சம் பெருசாக போகும், அதுக்கு நீங்கள் டிவைட் பண்ணியே பார்த்துக்கலாம். இப்போ டேரெக்டாக நம்ம ஓகே பாருங்க. ஸோ ஈஸியிலேருந்து போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 6, 8, 15, 18, 24 இவற்றால் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்குறாங்க. மிகச்சிறிய எண் லீஸ்ட் நம்பர். கண்டிப்பாக லீஸ்ட் நம்பர்னாலே எல்சிஎம் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். இது டைரக்ட் ஈஸியாக கேட்டாங்க, எது மிகச்சிறிய எண், எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். ஏன்னா மிகச்சிறிய எண் அப்படின்னாலே பெருசாக தான் இருக்கும் எல்லா நம்பரை விடையும். இதை விட உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா கொடுக்கக்கூடிய எண்ணை விட கீழே இருக்கிற நம்பர் பெரிய நம்பராக இருந்தால் கண்டிப்பாக எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இருக்கிற நம்பரை விட கீழே இருக்கிற ஆப்ஷன் சின்ன நம்பராக கொடுத்துருக்காங்கன்னா ஹசிஎஃப் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இது பெரிய நம்பராக இருக்குது, எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்ச ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதை விட ஷார்ட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? கண்டிப்பாக அந்த நம்பர்லாம் மேலே இருக்கிற டிவைட் ஆகணும், அப்படி தானே? 18 எடுத்துக்கிறேன், 18 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும் சார். அப்போ இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். இது 2ஆல் டிவைட் ஆகுமா? அப்போ இந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும். ஒன்றும் இல்லை சார், ஒரு நம்பர் 18ஆல் டிவைட் ஆகணும்னா கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகணும். ஒரு நம்பர் 24ஆல் டிவைட் ஆகும்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 6ஆல் டிவைட் ஆகும். எப்படி? 6 4 24, 15 3 5 15. அப்போ என்னப்பா சொல்ல வர அப்படின்னா ஜஸ்ட் 9 இருந்தால் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 9 2 18. 9ஆல் ஒரு நம்பர் அடிபடணும்னா என்ன ஷார்ட்கட் சொன்னேன்? ஆட் பண்ணால் 9 வரணும். 120 ஆட் பண்ண 9 வராது. தெரியுதா ஆப்ஷனு? 120 240 720 360. இதை ஆட் பண்ணால் 3 தான் வருது, 9ஆல் டிவைட் ஆகாது. ஆட் பண்ணால் 6 தான் வருது, 9ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இதுவும் டிவைட் ஆகும், இதுவும் டிவைட் ஆகும். பாருங்க, இதுவும் டிவைட் ஆகும், இதுவும் டிவைட் ஆகும். அடுத்து செக் பண்ணுங்க, 4 செக் பண்ணுங்க, 4 20 60. 8 செக் பண்ணுங்க, இது 8 98 72. எல்லாமே டிவைட் ஆகுது சார், எல்லா போட்டாலும் டிவைட் ஆகுது சார். அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அப்போ தான் கொடுத்துருக்காங்க இவற்றின் மிகச்சிறிய எண். மிகச்சிறிய எண்ணை எடுத்துக்கணும். அதாவது எல்லாம் ட்ரை பண்ணி ரெண்டுமே 5ஆல் டிவைட் ஆகுது, ரெண்டுமே 6ஆல் டிவைட் ஆகுது, ரெண்டுமே 4ஆல் டிவைட் ஆகுது, ரெண்டுமே 2ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு வந்து கடைசியில் இருந்தா மிகச்சிறிய எண் கேட்குறாங்க, அதை எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி 2 டிஜிட் இருந்தா நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஷார்ட்கட்டில் ஒரு நம்பர் தான் இருக்கு. இப்போ இந்த நம்பர் இல்லை, இந்த நம்பர் தான் இருக்கு சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம்? கண்டிப்பாக அதுதான் ஆன்சர். ஒருவேளை 2 இருக்குன்னா அவங்க மிகச்சிறிய எண் சொல்றாங்க. ஆனால் எல்லாத்தாலையும் செக் பண்ணி ஆகணும், மறந்துடாதீங்க. எல்லாத்தாலையும் செக் பண்ணணும். ஓகே, அடுத்த சம் போயிடலாமா? எஸ், அடுத்த சம் 48, 60, 68 வகுக்கக்கூடிய 10,000 விட குறைவான, இது 10,000 எல்லாம் குறைவாக தான் இருக்கும், சும்மா ஃப்ளோவில் கேட்குறாங்க. சரி, குறைவாக என்ன, எதுக்கும் என்ன எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். ஆனால் ஷார்ட்கட் பார்த்துருவோம். 9ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்கா? இதில் 9 சார் 3 எடுத்துக்கலாம் சார். சரி, வேற என்ன எடுத்துக்கலாம் சார்? 4 எடுத்துக்கலாமா சார்? 4 எடுத்துக்கலாம் சார். சரி, ஓகே. அடுத்து வேற என்ன எடுத்துக்கலாம் சார்? 15 எடுத்துக்கலாம் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 ட்ரை பண்ணுங்க. இது 3 வரும், 3 வரும், 3 வராது, 3 வராது. பாருங்க, 3க்கு என்ன, இது 2 ஆட் பண்ண எத்தனை வரும்? 17 வரும், வராது. இது 2 ஆட் பண்ண வரும் 13 வரும், வராது. அப்ப இது வந்து 9000 9200 இருக்கு. இதில் நீங்க செக் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? கிளியரா? அடுத்து வந்தாச்சு. இப்ப பாருங்களேன், எந்த எண்ணிலிருந்து 3ஐ கழித்தால் 72 85 42 51 3 கழிக்க சொல்லியிருக்காங்க. 3ஐ கழித்தால்னு கேட்கலாம், இல்ல மீதின்னு கொடுக்கலாம். மீதி கொடுத்தாலும் கழித்தல் கொடுத்தாலும் அதை என்ன பண்ணணும்னா கழிச்சிடணும், கழிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 3 3 ஆப்ஷன் நான் சொல்றேன். நான் கழிக்க போறேன் 69, நான் கழிக்க போறேன் 82, ஸோ 39. இது என்ன 40, கரெக்டு தானேங்க? ஆமா, 48 கரெக்டா கழிச்சு வச்சுட்டேன். இப்போ பாருங்க, எது நம்பர் இந்த சைடு இருக்கா? 8 12 16 24 என்னென்ன வேணுமோ எடுத்துக்கங்க. 8 இருக்கா? 8 4 ட்ரை பண்ணி பாருங்க. 4 டிவைட் ஆகுமா? ஒரு நாங்க வராது. 4 டிவைட் ஆகுமா? வராது. 4 டிவைட் ஆகுமா? வராது. 4 டிவைட் ஆகுமா? வரும். இதுதான் ஆன்சர். அடுத்த சமுக்கு போயிடலாம். ரூல் படி பார்த்தீங்கன்னா அதை மைனஸ் பண்ணி ஏகப்பட்டது வரும், அதை விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின், எந்த சிறிய எண்ணிலிருந்து 7ஐ கழித்தால் 7ஐ கழிங்க 7 கழிங்க 7 கழிங்க 7 கழிங்க 7 கழிங்க
7 கழிச்சோம்னா 1008, 7 கழிச்சோம்னா 1013, 7 கழிச்சோம்னா 1018, 7 கழிச்சோம்னா 23. சூப்பர். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? பார்க்கும்போதே 9ஆல டிவைட் ஆகிறதா ஒரு நம்பர் இருக்கான்னு பாருங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க 18 இருக்கு. அப்பா புண்ணியமா போவப்பா. 9 பாருங்க, 1 8 9 வருது, வராது. 1 + 1 + 3 வராது, வராது, வராது. இதுதான் ஆன்சர். அடுத்த சமக்கு போயிடலாம். அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க எவ்வளவு தூரம் போட்டு பார்க்குறீங்களோ அப்பதான் ஆன்சர் வரும். எந்த எண்ணுடன் 8ஐ கூட்டினால், அப்ப 8 கூட்டிருங்க. 8 8 8 8 8 கூட்டினா என்ன வரும்? 1448. 8 கூட்டினா என்ன வரும்? 1400. 8 கூட்ட சொல்லியிருக்காங்க. 1440. 8 கூட்டினா என்ன வரும்? 1648. 8 கூட்டினா என்ன வரும்? 1328. எந்தெந்த நம்பர் கொடுத்துருக்காங்க வரிசையா எடுத்துக்கங்க. ஸோ 24 32 45 16 60. சார் என்னால் அது அந்த வித்தியாசமான நம்பர் கண்டுபிடிக்க முடியலைன்னா தயவு செஞ்சு எல்சிஎம் போட்டுருங்க சார், அந்த HCF போட்டுருங்க, டானாவத்தில் போடுங்க. இந்த நம்பர் வர்றது பார்த்தீங்களா, அது எல்லாமே டிவைட் ஆகும். இப்போ இதில் 45 இருக்கே, இது 9ஆல டிவைட் ஆகுமே. மகராசா வந்துட்டானே, 9 ட்ரை பண்ணுங்க. 9 வருமா? வராது. 1 8 8 மிச்சம் வராது. 1 8 9 அடிச்சு விட்டேன். 4 + 4 8 மிச்சம் 1 இல்லை, அப்போ வராது. 4 + 4 8 1 9 வரும். டிக் பண்ணிக்கங்க. இங்க 6 4 10 10 19 வராது. இங்க 5 5. அப்ப ஆன்சர் இதுதான். புரியுதுங்களா? இது எல்லாம் உங்களுக்காக நான் கொடுக்கப்பட்டது, தொகுக்கப்பட்டது. இது நீங்க தான் போடணும். சரிங்களா? அதே நேரத்துல இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா 332 108, 105 என்ற எண்களால் வகுக்கும் பொழுது மீதி 9 கொடுக்கும்னா கீழே 9 மைனஸ் பண்ணிடுவீங்க. இல்லை எதை கழித்தால்னா கீழே கழிச்சிருவீங்க. இல்லை எதை கூட்டினால்னா கீழே கூட்டிடுவீங்க. ஆனால் சில சம்மில் இதெல்லாம் கொடுத்து இதனை ஒரு எண்ணால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த மிகச்சிறிய எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி சமமாக கொடுக்கும், மீதி சமமாக இருக்கும்னு கேட்பாங்க. மீதியை கொடுக்கவே மாட்டாங்க. ஐயோ அப்படி இருந்தால் என்ன சார் பண்ணுறது? மீதி கொடுத்தா தானே கழிக்க முடியும். மீதியே கொடுக்காம சமமாக இருக்கும்னு கேட்டா நான் இப்போ சொல்கிற கான்செப்ட் எப்படின்னா, இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, பின்னு எடுத்துக்கோங்க, சின்னு எடுத்துக்கோங்க. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. அதாவது a மைனஸ் b, b மைனஸ் c, c மைனஸ் a. இதுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சு HCF கண்டுபிடிக்கிறீங்களோ அதான் ஆன்சர். நல்லா கொஞ்சம் a மைனஸ் பின்னா சார் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறீங்க, அப்புறம் b மைனஸ் இதுலேருந்து இதை ஒன்றும் இல்லை சார், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. உடனே இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண ஆன்சர் மைனஸில் வருமே சார்னு சண்டை போடாதீங்க. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும், அதான் கான்செப்ட். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷனை மைனஸ் பண்ணணும், இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷன் மைனஸ் பண்ணணும், இந்த பொசிஷன் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி HCF கண்டுபிடிங்க, அதான் ஆன்சர். இந்த சமமாகனு கொடுத்தா, ஏன்னா அதுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். இதன் அடிப்படையில் HCF டாபிக் கம்ப்ளீட்டட். மீண்டும் சந்திக்கலாம். அடுத்து டைம் அண்ட் ஒர்க் இருக்கு, அடுத்து பாலிட்டி ஒன்று இருக்கு. நம்ம டக்குன்னு முடிச்சிட்டோம்னா இந்த மந்த்லி எக்ஸாமில், மந்த்லி மாடல் எக்ஸாமில் பக்காவான முறையில் ஒன் பை ஒன்னாக போயிட்டு இருக்கோம். மந்த்லிங்கிற கான்செப்டை விட்டுருங்க, உருப்படியாக படிக்கிறவங்கிற கான்செப்ட்டுக்கு உள்ள வாங்க. சரிங்களா? இந்த மாடல் எக்ஸாம் பக்காவான முறையில் நம்ம எப்போ அனலைஸ் பண்ணி பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கிறோமோ அப்போ அந்த எக்ஸாம் வந்துடும். சரிங்களா? உடனே இந்த டைத்துக்குள்ளே அப்படிங்கிற ஃபாலோ பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணாதீங்க. பக்காவான முறையில் படிங்க. எனக்கு அதுதான் வேணும். மீண்டும் சந்திக்கு வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.